மோடி அவர்களே, பாஜக அரசே, ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். தலைமை பண்பு என்றால் என்ன, அரசியல் பண்பு என்றால் என்ன, கூட்டாட்சி தத்துவம் என்றால் என்ன, ஜனநாயகம் என்றால் என்ன? ஜனநாயக மாண்புக்கு பெயர் போன நாடு இந்திய திருநாடு. இந்த இந்திய திருநாட்டுக்கு வழிகாட்டுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஜவஹர்லால் நேரு அவர்களை இந்தி போராட்டம் அறிவித்த பிறகு நம்முடைய மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்களும் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் சென்று சந்திக்கிறார்கள். நேரு அவர்கள் சொன்னார், நான் பிரதமராக இருந்து சொல்லவில்லை, உங்களில் ஒருவனாக சொல்லுகிறேன். ஒரு வாரம் இந்த கடிதம் வந்தாகிறது, பார்க்க முடியவில்லை, வருந்துகிறேன். நான் வெளிநாடுகளில சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். இப்போது சொல்லுகிறேன், இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கும், இதை யாரும் மாற்ற முடியாது என்ற உறுதிமொழி அளித்தார். ஆனால் சம்பத் அவர்களும் தர்மலிங்கம் அவர்களும் மூத்த தலைவர்கள் வீடு வந்து சேர்வதற்குள்ளாக அவருடைய வீட்டில கடிதம் இருக்கிறது, ஜவஹர்லால் நேரு அவர்கள் கைப்பட எழுதி கொடுத்திருந்தார். இதைத்தான் லால் பகதூர் சாஸ்திரியும் நாடாளுமன்றத்திலே சொன்னார். எங்களுடைய நேருஜி என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, எதை ஒப்புக்கொண்டிருக்கிறாரோ, என்னுடைய ஆட்சி தொடர்ந்து இதை கடைபிடிக்கும், இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தும் என்று சொன்னார். மோடி அவர்களே, நாங்கள் கேட்கிறோம், இருமொழி கொள்கையை படித்தவர்கள் நாசாவிலே வேலை பார்க்கிறோம், இருமொழி கொள்கை படித்தவர்கள் உலக நாடுகளிலே வேலை பார்க்கிறோம். நாங்கள் வட மாநிலங்களை சென்று நடுவு நடவில்லை, ஓட்டலிலே விடுதிகளிலே பணியாற்றவில்லை, கொளுத்து வேலை செய்யவில்லை. மும்மொழி கொள்கையை படித்தவர்கள் இருமொழி கொள்கை படித்த தமிழ்நாட்டில் வேலை பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இன்னும் 50 ஆண்டுகள் நாங்கள் முன்னேறி சென்றிருக்கிறோம். இதையெல்லாம் கொடை. பெருந்தலைவர் காமராஜர் முதல் முத்தமிழறிஞர் கலைஞர் வரை உயர்கல்வியும் பள்ளி கல்வித்துறையும் தமிழ்நாட்டிற்கு கொடையாக அளித்திருக்கிறார்கள். உலக நாடுகளுக்கு சென்றால் எங்க மருத்துவம் பார்க்கலாம் என்றால் தமிழ்நாட்டை கை காட்டுகிறார்கள். மருத்துவத்துறையில, கல்வித்துறையில நாங்கள் புரட்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது 12ஆம் மாதம் 11ஆம் தேதி 1967ஆம் ஆண்டு ஒய்பி சவான் அவர்கள் உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது சொல்லுகிறார், நேருஜி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியும் லால் பகதூர் சாஸ்திரி கொடுத்த வாக்குறுதியும் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவார், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கும் என்று. என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதற்காக இந்திய திணிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறீர்கள்? ஒரு நாடு, ஒரு தேர்தல், ஒரு மொழி, ஒரு ரேஷன் அட்டை, சீனாவில் உள்ளது போல ஒரு அதிபர் ஆட்சி. இந்த ஒரு அதிபர் ஆட்சிக்கும் ஒரு நாடுக்கும் ஒருபோதும் இந்திய மக்கள் இடமளிக்க மாட்டார்கள், உங்களுக்கு வாய்ப்பளிக்க மாட்டார்கள். இதை இறுதி எச்சரிக்கையாக இந்த கூட்டத்தில் இருந்து நாங்கள் சொல்லுகிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கூட்டம் என்பது இது ஆரம்பம் அல்ல, இன்னும் தொடரும். இது முடிவும் அல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பங்கம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் இழுக்கு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் பின்னடைவு ஏற்படுவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ, அப்போதெல்லாம் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி வெகுண்டு எழுவார். அவர் பின்னால் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, இரும்பு கோட்டை போல் இருக்கிறது. உங்கள் கனவு என்றும் பலிக்காது என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். 6ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு எதற்காக விருப்ப பாடம், தொழில் கல்வி என்ன சொல்ல வருகிறீர்கள்? மனு சாஸ்திரம் ஒன்று இருந்தது, எங்கள் மூதாதையர்கள் அதை முறித்தெறிந்தார்கள். 6ஆம் வகுப்பில் நீங்கள் விருப்ப பாடத்தை தொழில் கல்வி எடுக்க வேண்டும் என்றால் செருப்பு தைப்பவன் செருப்பு தைத்துக் கொண்டு இருக்க வேண்டும், சகதிகளை சாக்கடையை வாரிக்கொண்டிருந்தவன் சாக்கடையை வாரிக்கொண்டு இருக்க வேண்டும். இதான் பாஜகவுடைய தத்துவம், இதுதான் RS உடைய கொள்கை கோட்பாடு. இதை திணிக்க தமிழ்நாட்டில் முயற்சித்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நிறைவாக சொல்லுகிறேன், இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவோ போரை பார்த்தவர்கள், உங்களை அனுமதிக்க மாட்டார்கள். பாஜகவை RSS மட்டுமல்ல, பின்புற வழியாக இவர்களுக்கு ஊதுகோலாக இருக்கிறார்களே, இவர்கள் சொல்லுவதை மறைமுகமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கும் 2026 தேர்தலில் டெபாசிட் இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர செய்வார்கள்.